இது என்னடா ராஜஸ்தானுக்கு வந்த கொடுமைங்கிற மாதிரி இருக்கு. அட என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா 27 ரன் வித்தியாசத்தில் ராஜஸ்தானை தோக்கடிச்சிட்டாங்க. அதுவும் சொந்த மண்ணிலேயே. என்னது சொந்த மண்ணில் ராஜஸ்தானை தோக்கடிச்சிட்டாங்களா? அதுவும் செகண்ட் இன்னிங்ஸில் 152 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்களா? அதுங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி, இதுக்கு யார் முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா ரஷீத் கான் ஒற்றை மனிதன் சுழலில் சிக்கிய ராஜஸ்தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. 4 விக்கெட் எடுத்துட்டாரு. சரி, முழுசாக பார்க்கல இன்றைக்கி என்னாச்சுன்னு வாங்க. சரி, மேட்சுக்குள்ளே பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு டாஸ் வின் பண்ணி ராஜஸ்தான் பவுலிங் போட்டாங்க. அது இன்னைக்கு குஜராத் டைட்டனை ஒரு முடிவோடு தான் வந்தாங்க மாதிரி இருக்குது. பவர் பிளேயில் வச்சு செஞ்சாங்க பாரு. சாய் சுதர்சனும் சரி சுமான் கிலும் போட்டு கீழி ஒரே கீர் தான் வந்த பார்த்து அடி. அது ஒன்று தான் நடந்துச்சு இன்றைக்கி. ஏன் அப்படி சொல்கிறேன்னா பவர் பிளேலையும் 81 ரன் அடிச்சிட்டாங்க. என்ன அது 81 ரன் அடித்தாங்களா? அது மாதிரி தான் இருக்குது. என்னடா இன்னைக்கு மச்சி சாய் சுதர்சா இன்னைக்கு கொஞ்சம் நேரம் அடி, சுமன் கில் நான் கொஞ்சம் நேரம் அடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் போட்டு பொழந்து கட்டிட்டு இருந்தாங்க ரெண்டு பேருமே 50 போட்டுட்டாங்க. அது வேற விஷயம். சரி, என்னாச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பக்கம் சாய் சுதர்சன் அடியில் பந்து தெரிச்சு ஓடிட்டு இருந்துச்சு. இன்னொரு பக்கம் சுமன் கில் மெல்ல அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. பறக்குது பந்து அதுங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி, சாய் சுதர்சன் அதிரடியாக விளையாந்து ஒரு 50 கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. என்னது சாய் சுதர்சன் ஆட்டத்தை காட்ட ஒரு 50 அடிச்சுட்டு இருக்கிறானா? அதுங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆமாங்க, 36 பால்லையே ஒரு 55 ரன் அடிச்சிட்டாரு. அதுவும் 55 ரன் அடித்து அவுட் ஆகிட்டாரு. யாருக்கு? யாஸ்ராஜுக்கு தான். சரி, நீ போனேன்னா சுமன் கில் மச்சான் இருக்கான், அவன் அடிப்பான் பாரு. இன்னைக்கு 50 அவரும் ஒரு கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. அதுக்கு அப்புறம் ஆரம்பித்தார் பாருங்க ஆட்டத்தை. சரவடியான ஆட்டம் தான். சரி, அவரும் 44 பாலில் 84 ரன் அடித்து பிரேஜ் சர்மாவுக்கு அவுட் ஆகிட்டாரு. என்னடா ஒரு செஞ்சுரி நாங்கள் எதிர்பார்த்தா நீ இப்படி அவுட் ஆகிட்டியா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி, பின்னாடி வந்த வாஷிங்டன் சுந்தரம் அதிரடியாக விளையாண்டார். என்ன இன்னைக்கு வரோம் போகிறோன்னா இப்படியே விளையாண்டுட்டு இருக்கீங்க. வரான் போகிறோம், அடிக்கிறா 6 அடிக்கிற 50 போடுற அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. வாஷிங்டன் சுந்தர் 20 பாலில் 37 ரன் அடித்தார். என்னடா இப்படி விளையாடுறீங்க? அடிக்கிற அடி அது மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, இன்னைக்கு பட்லர் தான் சுத்தமாக விளையாடல, அவர் தான் சீக்கிரமாக அவுட் ஆகிட்டார். சரி, லாஸ்ட்டாக ராகுல் டிவாட்டியா என்னவா அடித்தார்? 4 பாலில் 14 ரன் அடிச்சிட்டாரு. சரி, அப்போ 20 ஓவரில் அப்போ எவ்வளோ அடிச்சிங்கன்னு பார்த்தீங்கன்னா 229 ரன் அடிச்சிட்டாங்க. என்னது 229? அதுவும் 4 விக்கெட்டு தான் விட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதிகபட்சமாக ராஜஸ்தானில் பிரேஸ் சர்மா மட்டும் 2 விக்கெட் எடுத்தாருங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி, அடுத்த செகண்ட் இன்னிங்ஸை இந்த ரன் சேஸை எப்படி சேஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அப்படி தான் வந்தாங்க ராஜஸ்தான். அதுக்கு ஏற்ற மாதிரியே இன்றைக்கி வச்சு செஞ்சாங்க பாரு குஜராத் டைட்டன் பவுலரு. அதுங்கிற மாதிரி தான் இருக்குது. பவர் பிளேலேயே 3 விக்கெட் எடுத்துட்டாங்க. சரி, அங்கேயே தெரிஞ்சு போச்சு நமக்கு ஒரு மேட்ச்சு முடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலுமே பவர் பிளேயில் இங்கே 59 ரன் அடித்தாங்க. சரி, ஜெய்ஸ்வால் சீக்கிரம் அவுட் ஆக குட்டி பையன் இங்கே 15 வயசு பையன் மட்டும் மேட்ச் 10 பால் விளையாண்டாலும் சரி அடித்து துவச்சி எய்யறாங்கிற மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கும் அதே மாதிரி தான் 16 பாலில் 36 ரன் அடித்தார். அதில் 3 6 3 4 அதுலேயே அடங்கிருச்சு. முகமது சிராஜுக்கு அவுட் ஆகிட்டார். சரி, அவர் அவுட் ஆனதும் பின்னாடியே விக்கெட் விழுந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. அடுத்தது துருவ் ஜுரேல் 10 பாலில் 24 ரன் அடித்து அவரும் அவுட் ஆகிட்டார். அடிக்கிறாங்க இன்றைக்கி ரஷீத் கான் தான் இன்றைக்கி வேலை செஞ்சார். இதுக்கு முழுசு காரணம் ரஷீத் கான் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ரவீந்திர ஜடேஜா இப்போ 25 பாலில் 38 ரன் அடித்தா ரஷீத் கானுக்கு அவுட் ஆகிட்டார். என்னடா இன்றைக்கி வரவன் போகிறவனா இப்படியே சீக்கிரம் அவுட் ஆனால் மேட்ச் எப்படி வின் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் 16.4 ஓவர்லேயே ஆல் அவுட் ஆகிட்டாங்க 152 ரன்னுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அட என்னையா சொல்கிறேன், 152 ரன்னுக்கு ஆல் அவுட்டா? சரி, அப்போ 77 ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சிட்டாங்க குஜராத் டைட்டனு. அதிகபட்சமாக ரஷீத் கான் 4 விக்கெட்டும் ஹோல்டர் 3 விக்கெட்டை எடுத்தாங்க. பாயிண்ட் டேபிள் பொறுத்த வரைக்கும் குஜராத் டைட்டன் செகண்ட் பிளேஸ்க்கு போயிட்டாங்கிற மாதிரி தான் இருக்குது. அட என்னையா சொல்கிற, 2வது பிளேஸ்க்கு போயிட்டாங்களா? அட ஆமாங்க, 11 மேட்ச் விளையாந்து 7 மேட்ச் வின் பண்ணி 4 மேட்ச் லாஸ் பண்ணி 2வது பிளேஸ்க்கு போயிட்டாங்க. மொத்தம் 14 பாயிண்டில் 2வது பிளேஸில் இருக்காங்க. சரி, அப்போ ராஜஸ்தான் எந்த பிளேஸில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 11 மேட்ச் விளையாந்து 6 மேட்ச் வின் பண்ணி 5 மேட்ச் லாஸ் பண்ணிட்டாங்க. சரி, 5வது பிளேஸில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மொத்தம் பாயிண்ட் 12 பாயிண்ட். 2 பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஸு. பார்த்தீங்கன்னா எங்கே அவங்க 2வது பிளேஸு இவங்க 5வது பிளேஸில் இருக்கிறாங்க. ஏன் ப்ளே ப்ரைஸ்னால் இதுதான் ப்ளே ப்ரைஸு. என்னமா போயிட்டு இருக்குது ப்ளே ப்ரைஸு. சரி, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ மக்களே.